ஒரு சிறிய கிராமத்துல அருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். மிகவும் வறுமை அவங்க வீட்டுல. வேலைக்காரங்க கிடையாது, ரொம்ப வசதியும் கிடையாது. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட இரவு ஆயிடும். அப்பதான் அவனுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க. அவன் வீட்டு சூழ்நிலையை பார்த்து அவனுக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு. கடவுள் நம்ம கிட்ட நிஜமா நம்மள பாக்குறாரா, நம்மள பத்தி கவலைப்படுறாரா, உண்மையிலே அவரு நேசிக்கிறாரா அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யும், மனசுல ஓடிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன செய்தான், ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஜோரா மழை பெய்யுது. பெஞ்சதும் அவன் ஐயோ நம்ம நனைஞ்சிட்டோமேன்னு சொல்லி அங்க ஒரு மரத்துக்கு அடியில போய் தஞ்சம் பண்றாங்க. நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வேற நிறைய ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அது. ஐயோ இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்படி இப்ப வீட்டுக்கு போவோம், என்னை யார் காப்பாத்த போறா, நான் எப்படி போவேன்ட்டு ரொம்ப கவலையா என்ன செய்தான் நின்னுட்டு இருந்தான். அந்த சமயத்துல அங்க ஒரு வயசான தாத்தா அந்த பக்கமா வந்து, அருணா என்ன பண்றீங்க, இங்க மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, வாங்க என் கொடையில வாங்க, என் கொடை ரொம்ப பெருசு, 2 பேரும் என்ன செய்யலாம், சேர்ந்தே போயிடலான்ட்டு ஒரு புன்னகையுடன் சொன்னாரு. அருண் அதை பார்த்துதான் அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அப்பா நமக்கு காப்பாத்த நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா அப்படியே இங்க வந்துட்டாருன்னு சொல்லி அந்த தாத்தா கூட கொடையில அழகா நடந்துகிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப தாத்தா அவனை வீட்டுல விடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு, அருண், கடவுள் நம்ம எப்பயும் கைவிட மாட்டார். சில நேரம் நமக்கு உதவுறதுக்கு அவரே என்ன செய்வாரு, மனுஷனுங்களை அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அருணுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசுல ஓடிட்டே இருந்தது, காதுல அப்படியே ஒலிச்சிட்டே இருந்தது. கடவுள் நேரடியாக வானத்திலிருந்து அப்படியே கையை நீட்டி நம்ம என்ன செய்ய மாட்டாரு, காக்க மாட்டார். ஆனா அவர் நம்மை கவனிப்பதை காட்டுவதற்கு சரியான என்ன செய்வாரு, மனிதர்களையும் சரியான சந்தர்ப்பத்துல என்ன செய்வாரு, ரைட் டைம்க்கு ரைட் பர்சனை கண்டிப்பா அனுப்புவார். அந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அருண் பயப்படவே இல்லை. ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவன் வாழ்க்கையில, நாம் கண்டிப்பா முன்னேறுவோம், கடவுள் நம்ம பத்தி கவலைப்படுறாரு, அவர் என்ன செய்வாரு, நம்மள காப்பாற்றுவார் என்ற உற்சாகத்தோடு இருந்தான். 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுதுன்னா, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் செல்லுங்கள் சொல்லுகிறார். அதே போல நாம பார்க்க முடியாத தருணங்களிலும் புரியாத சூழ்நிலையிலும் கூட கடவுள் நம்மை கவனித்து வருகிறார். நம்மால எங்குமே செல்ல முடியாத இடத்துல என்ன செய்வார், கடவுள் நம்மை தூக்கி செல்வார். நம்ம கேட்காத பிரார்த்தனைகளுக்கும் என்ன செய்வார், பதில் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக என்ன செய்யறார், தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அவர் உன்னையும் என்னையும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். இதை மனதில் வைத்துக்கொண்டு சமாதானத்தோடு நித்திரை செய்யுங்கள். May God bless you. Good night.